இன்னைக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுதலான்னு போனால் ஒரே தடைக்கு மேலே தடையாக வருது. அது என்னென்னு சொல்லிட்டு வரிசையாக சொல்கிறேன். மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வணக்கம் கைஸ், இது சிக்கமாக காம்படிஷனுக்கு ரெடியாகிறதுல இன்னைக்கு நாள் 33. காலையில் எந்திரிச்சோன்னே வழக்கம் போல் சிக்கமாக காப்பி அடிச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னடா இது உருண்டையாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. அது வேற ஒன்றும் இல்லை, சத்துமா உருண்டை தான். அது கூட 3 முட்டையை முழுங்கிட்டு காலேஜ் கிளம்பியாச்சு. காலேஜில் இன்னைக்கு எனக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமு. அதுவே எனக்கு நீ காலையில் தான் தெரியும். அதுக்கு ஏதோ மெட்டீரியல் இருக்குமா, அவசரமாக போய் எடுத்தா நீ காலேஜ் பஸ்ஸை மிஸ் பண்ணியாச்சு. அப்புறம் பைக்கை பரட்டிட்டு காலேஜுக்கு கிளம்புனா அங்கே அவங்கள்ட்ட செய்யணும் வாங்கி இவங்கள்ட்ட செய்யணும் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரே அலைய விட்டாங்க. அப்புறம் இந்த அவசரத்தில் வந்தனால மத்தியானம் சாப்பாடு எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். அப்புறம் மத்தியானம் பட்னியாக கிடக்கணுமான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தா மத்தியானம் நிறைய பேர் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட நம்ம நண்பரும் நானும் வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வரவரில் பசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மூமரை வாங்கி முழுங்கிட்டு வீட்டுக்கு வந்தால் மணி 2. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சிருந்த மீலை எடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறம் கட் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ண கொஞ்சம் தயிரை முழுங்கிட்டு ஈவினிங் ப்ரீ ஒர்க் அவுட் மீல் அடிச்சுட்டு ஜிம்முக்கு சரிட்டேன். ஜிம்மில் இன்னைக்கு நம்மளுக்கு செஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண புஷ்டே தான். செஸ்ட்டுக்கு ஒரு 3 வேரியேஷனு, ஷோல்டருக்கு ஒரு 2 வேரியேஷனு. அப்புறம் ஜிம்மில் இன்னைக்கு லேட்டரல் லைஸுக்கு ஒரு புதுசாக ஒரு மிஷின் இறக்கியிருந்தாங்க. அதை ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் ட்ரைசப் ஒர்க் அவுட் போடலாம்னு சொல்லிட்டு ரோப்பை தேடினா அந்த ரோப்பை வச்சு நம்ம நண்பர் ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் எப்படியோ ஒர்க் அவுட்டெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் அடிச்சுட்டு நீங்கள் நாளாக முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிக்கமாக இருங்க.